ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. நாங்கள் ஜார்க்கண்டில் இருக்கோம். இப்போ நாங்கள் போக போகிறது வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் அசான்சோல்னு நல்ல ஒரு சிட்டி ஏரியா இருக்குது. அங்கே கிடைக்காத பொருளே கிடையாது, எல்லா பொருளும் கிடைக்கும். நாங்கள் எங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து நெஸ்ட்டுக்காக பானை வைப்பாங்க இல்லையா உள்ளே, அதெல்லாம் தேடி பார்த்தோம். எங்கள் ஏரியாவில் எதுவுமே கிடைக்கல. அசான்சோலில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பேர்ட்ஸுமே அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தோம், அசான்சோலில் தான். ஸோ அதுக்கு அந்த பானை, அதுக்கப்புறம் பேர்ட்ஸ்க்கான ஃபுட்டு, முடிஞ்சால் ஏதாச்சும் பேர்ட்ஸ் வாங்கலான்னு கூட பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பேர்ட்ஸோட ரேட் என்ன, அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி பராக்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இந்த பராக்கரே வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது. எங்கள் வீடு ஜார்க்கண்டில் இருக்குது. ஒரு 2.5 கிலோமீட்டர் பக்கம் வரும்னு பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ தூரம் வந்தாலே வெஸ்ட் பெங்கால் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்துடலாம். இங்கேருந்து நிறைய பஸ் வந்து கிளம்பி போகுது. ஸோ இப்போ நம்ம அசான்சோல் தான் போயிட்டுருக்கோம். அசான்சோலுமே வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது. பஸ்ஸில் வந்து உக்காந்தாச்சு. அவ்வளோ குட்டி பஸ்ஸுங்க. நம்ம ஊரில் வந்து மினி பஸ்ஸுன்னு சொல்லுவோம், பட் அதை விட இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. என்னடா இதில் எத்தனை பேர் போவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுக்காக படிக்க சொல்லிட்டோம். என்ன கேட்டால் இந்த பஸ்ஸில் கம்ஃபர்டபுளாக ஒரு 30 பேர் உக்காந்துட்டு போகலாம். அதுலேயும் கூட ஒரு 4-5 பேர் வந்து என்ஜின் பக்கத்தில் உட்காரும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதெல்லாம் தாங்கிட்டு தான் உட்காரணும். அந்த மாதிரி உட்காந்து போகலாம். இங்கே பாருங்கள், அந்த என்ஜின் பக்கத்துலேயே தான் உட்காந்து நிறைய பேர் போகிறாங்க. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் குதிரைகள் வந்து அவ்வளோ சாதாரணமாக பார்க்க முடியும். இங்கே பாருங்களேன், நடு ரோட்டில் எத்தனை குதிரை நின்றுட்டுருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பேக் டு பஸ்ஸுக்கு வந்துடுவோம். பஸ்ஸில் பார்த்தோன்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 30 பேர் போகலாம். 5 பேரும் வந்து அந்த சூடான இன்ஜின் மேலே உட்காந்துட்டு தான் போகணும். அப்படி போவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா பஸ்ஸில் அவ்வளோ கூட்டத்தை ஏற்றிட்டாங்கங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 50 பேருக்கு மேலே இருப்பாங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. போகிற ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அங்கங்கே வந்து காடுகள் மாதிரி இருக்கும். நடுவில் வந்து சின்ன சின்ன கிராமங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஒரு வழியாக அசான்சோல் வந்துட்டோம். அசான்சோல் வந்து நல்லா சூப்பரான சிட்டிங்க. இங்கே கிடைக்காத பொருளே கிடையாது. எப்படி அந்த டி நகர் மாதிரியோ அந்த மாதிரி இங்கே ட்ரெஸ்ஸு, காய்கறி, அதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸு எல்லாமே கிடைக்கும். கிடைக்காத பொருளே இல்லை. அன்னாச்சி பழம் வந்து கட் பண்ணி விற்றுட்ருந்தாங்க. சரி, பசங்களுக்கு அன்னாச்சி பழம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம். அதில் பார்த்தா அவ்வளோ தேனீக்கள் வந்து உக்காந்துட்ருக்குங்க. இது தேனி தானா இல்லை குளவியா, உங்களுக்கு ஏதாச்சும் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்கி கொடுத்தோம். ஒரு பிளேட் வந்து 20 ரூபா போல் சொல்லியிருந்தாங்க. மசாலாலாம் தூவி கொடுத்துருந்தாங்க. நம்ம எவ்வளோ தான் வீட்டில் வாங்கி இந்த அன்னாசி பழத்தை கட் பண்ணாலும் இவ்வளோ சூப்பராக நம்மளால் கட் பண்ண முடியலங்க. அதனால தான் மேக்ஸிமம் வெளியிலேயே வாங்கி சாப்பிட்டுடுறது. கார்ன் சிப்ஸ் போட்டு மசாலான்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நடந்து பார்த்தா சாஃப்ட் டாய்ஸ்லாம் அவ்வளோ வச்சுருந்தாங்கங்க. நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் டேங்க்கு, இந்த தெரு முழுக்க பார்த்திங்கன்னா நிறைய இந்த பெட் ஷாப் நிறைய இருந்துச்சுங்க. பெட் ஷாப் மீன்ஸ் நிறைய பேர்ட்ஸ் விற்கிற கடை தான் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான ஃபுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான கேஜ், அது எல்லாமே இங்கே விற்றுட்ருந்தாங்க. நடுவில் வந்து இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம், டாய்ஸு, நடுவில் இந்த பெட் ஷாப்புமே இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் தான். அவ்வளோ அழகாக, அவ்வளோ வெரைட்டி, அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த வாத்து குஞ்சுங்கள்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குங்க. நம்ம ஊரில் இருந்தால் வாங்கிட்டு போகலாம். அப்பார்ட்மெண்ட்டில் எங்கெங்கே வாங்க முடியும். இந்த ரேபிட் எல்லாமே வந்து சேல் ஆகிடுச்சு. குட்டி ரேபிட்டை தனியாகவும் பெரிய ரேபிட்டை தனியாகவும் பிரித்து ஒரு கேஜில் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பீஜியன்ஸ் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், இதோட பேர்லாம் எனக்கு தெரியல, பட் ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. புறா வந்து நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் காக்டெயில் வச்சுருந்தாங்க. நிறைய கேஜ் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் சைஸு, டிஃப்ரெண்ட் டைப்பில் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே ஒரு ரேபிட் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு குட்டி ஒன்று வச்சுக்கிட்டு க்யூட்டாக அதுவும் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் ஃபின்ச்சஸ்க்கு வந்து இந்த கூடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இதோட விலை வந்து 100 ரூபான்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் இன்னொரு நாள் போகும்போது அதை வந்து விசாரித்தார், என்ன எவ்வளோ விலைன்ட்டு. அது பார்த்தா 50 ரூபா தானா, எங்களை ஏமாற்றி 100 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ்க்கான ஃபுட்டு, ஃபின்ச்சஸ்க்கான அந்த கூடு, இது தாங்க 100 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதோட விலை 50 ரூபா தான். அப்புறம் இந்த பானை லவ் பேர்ட்ஸுக்கு. ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு ஆட்டோ பிடிச்சி நேராக வந்து இந்த மாலுக்கு தான் போயிருந்தோம். இந்த மால் இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை. ரொம்ப பெரிய மால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேலக்ஸி மால் அசான்சோலில் இருக்குது. நீங்களும் வெஸ்ட் பெங்கால் வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் மாலுக்கு வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் உட்காருவோம் அப்படின்ட்டு உட்காந்தோம். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் போயிட்டு ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டார். எவ்வளோ அது? 30.
மாலுக்கு வந்திருக்கோம். இந்த மண்ணில் செஞ்ச கப்பில் தான் வந்து டீ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். நம்ம ஊரில் வந்து இந்த பிளாஸ்டிக் கப்பு, பேப்பர் கப்புன்னு குப்பை தான் ஜாஸ்தியாகுது. இது மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்குமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மால் உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. சும்மா கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு ஏதாச்சும் தேவை இருந்தால் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஒரு 4 ஃப்ளோர் கிட்டே இருந்துச்சு. எல்லாமே வந்து பெரிய பெரிய ஃப்ளோர் தான். எங்கள் பாப்பாலாம் ரொம்ப நாள் கழித்து மாலுக்கு வரவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ஆசையாக ஐஸ்கிரீம் கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுத்தோம். சந்தோஷமாக சாப்பிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.